Praise the Lord everyone. Good morning. Today Jesus Army Fellowship Word of God. சங்கீதம் 1:3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் ஒரு 3 காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாதுன்னா, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. இந்த 3 காரியங்களை நம்ம செய்யாமல் இருக்கணும். அந்த 2 காரியங்களை நம்ம பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பெருமையாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு விடுகிறவர்களா அல்ல, நம்ம கை கொள்ள வேண்டிய காரியங்களை கை கொண்டு விட்டு செல்கிற பாவங்களை விட்டு கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வசனம் அப்போ தான் நம்மளை பாக்கியவான்களாக மாற்றும். இப்படிப்பட்டவர்களை தான் தண்ணீர்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் தன் காலத்தில் தன் கனியை தருவது போலவும் இராமல் கொழுமையாய் இருப்பதைப் போலவும் செழிப்பாகவும் காணப்படுவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் ஆசீர்வதிக்கப்படுங்க. நீங்கள் படிக்கிற காரியங்களில் ஆசீர்வதிக்கப்படுங்க. இந்த 2 காரியங்களை மட்டும் கைப்பற்றி பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார்.